எல்லாமே பேசிட்டாரு. பேர் சார் புட்டு புட்டு வச்சுட்டாரு படத்தோட கதையை. அவருக்கு தெரியும், அதான் அவ்வளோ நாலேஜ் இருக்கிற ஒரு டைரக்டர் பிரித்து சொல்லிட்டாரு. பெண்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு விழிப்புணர்வு படமாக. ஏன்னா காடு வெட்டின்னு பேர் வச்சுட்டு வேறு என்னென்ன சொல்ல முடியும்? காடு வெட்டின்னு பேர் வச்சுட்டு சோழ ஏதாவது தப்பாக சொன்னாருன்னா என்ன ஆவார் சோழ? ஸோ இங்கேருந்து இதை ஃபாலோ பண்ணி வரவங்க எல்லாருமே நிச்சயமாக பெண்களுக்கு பாதுகாப்புக்கு விழிப்புணர்வு படமும் பெண்களுக்கு நல்ல விஷயங்கள் சொல்கிற படமாக தான் எடுப்பாங்க. அதுக்கு நான் உத்தரவாதம். ஏன்னா அப்படி தான் எங்களுக்கு காடுவெட்டி குருவன் அப்படி தான் சொல்லிட்டு போயிருக்காரு. சும்மா சொல்லிட்டு போகலாம். தமிழ்நாட்டில் முதல்ல இந்த மாதிரி தப்பான காதல், ஜாதி பார்த்து காதல் பண்ணுறது, பணக்கார பெண்களை பார்த்து காதல் பண்ணுறவங்களை முதல்ல எதிர்த்தவர் அவர் தான். ஸோ அவரோட பேரை தலைப்பாக வச்சுட்டு வேறு என்ன சொல்ல முடியும்? நிச்சயமாக இந்த படம் ஒரு பெரிய விழிப்புணர்வு படமாக இருக்கும். என் படத்தை எந்தெந்த பெற்றோர்கள்லாம் போய் தேட்டரில் பார்ப்பீங்களோ நம்பி இந்த படத்தையும் போய் தேட்டரில் பாருங்கள். நான் உத்தரவாதமாக சொல்கிறேன். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வும் ஒரு புது செய்தியும் இந்த படத்தில் வரும். சாதிக்கோட சாங்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக நான் முன்னாடியே கேட்டிருக்கேன், ஹெட்செட்லேயே கேட்டிருக்கேன். இப்போ தேட்டரில் தான் கேட்குறோம். ஹெட்செட் போட்டு சாங்ஸ் கேட்டிருக்கேன். அப்போயே சொன்னேன், இதில் 2 பாட்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப. நான் எதிர்பார்க்குறேன் அதை பார்க்கலான்ட்டு. ட்ரெய்லர் எப்படி இருந்தது? மியூசிக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் எலிமெண்ட் வேறு உடச்சிட்டார் அண்ணன். பேக்ரவுண்டில் வந்து குருன்னு வரப்போகுதுன்னு தேட்டருன்னா கேட்டு போகுது. சூப்பர்ண்ணே, அதெல்லாம் பெரிய ஐடியா, ரொம்ப சூப்பர் ஐடியா. அது சாதாரணமாக வராது. கனெக்ட் ஆகிருக்கீங்க நீங்களும் சோழியாருங்க சார் விட. ரொம்ப சந்தோஷம். அது தேட்டரில் பாருங்கண்ணா. அதுக்கப்புறம் அது ரிங்டோன் நான் இன்றைக்கி வரைக்கும் திரௌபதி ரிங்டோன் தானே வச்சு சுற்றி இருக்கேன். நான் ருத்ரதாண்டவம் பண்ணிட்டேன். நான் வந்து மகாசுரன் பண்ணிட்டேன். ருத்ரதாண்டவம் ரிங்டோன்னா பக்தியாக இருக்கவங்களாம் வச்சுப்பாங்க. உணர்வாக இருக்கவங்க எல்லோரும் திரௌபதி ரிங்டோன் தான். இப்போவும் எவ்வளோ பேர்கிட்ட இருக்குன்னு நீங்கள் ஃபோன் அடிக்கிறதே தெரியும். எல்லாம் சைலன்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க. அப்படி கொண்டாடுற மக்கள். ஸோ வட தமிழ்நாட்டிலேருந்து அடுத்து வர ஒரு மிகப்பெரிய இயக்குனர் சோழியாறுமுகம். ஸோ பல கஷ்டப்பட்டுருக்காங்க. கேமராமேனோட ஒர்க்கு ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒர்க்கு. இந்த மாதிரி ஒரு படத்துக்கு ஒரு பக்கா கமர்ஷியல் வேல்யூ வந்து கேமராமேன் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக சோழகிட்ட அந்த கமர்ஷியல் வேல்யூ இருந்திருக்காது. கேமராமேன் உருவாக்குனது தான் அந்த கமர்ஷியல் வேல்யூ. நல்லா தெரியுது. ஏன்னா யதார்த்தவாதி சோழையோட எழுத்துக்களில், சோழையோட பேச்சில் வந்து யதார்த்தம் தான் அதிகமாக இருக்கும். பட் ட்ரெய்லர் பார்க்குறப்ப ஒரு முத்தையா சார் படம் பார்த்த மாதிரி இருக்குது. ஒரு கமர்ஷியல் வேல்யூ அப்படி இருந்ததில்லை. ஸோ அதை வந்து கேமராமேன் கொடுத்துருக்காரு. ஒரு பெரிய சப்போர்ட் அது. அப்படி ஸ்ரீகாந்த் சார் தேவாசோட மியூசிக் வந்து சேர்றப்ப அதோட கமர்ஷியல் வேல்யூ வந்து இன்னும் ஹை போகுது. ட்ரெய்லர் பார்க்குறப்பவே நமக்கு வந்து கூஸ் பம்ப் மூமெண்ட் வருது. ஸோ தேட்டரில் கண்ணன் மாஸ்டரோட ஸ்டண்ட் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் பார்த்தேன். அதை பெரிய ட்ரீட் இருக்குது உங்களுக்கு. எனக்கு இவ்வளோ கமர்ஷியல் வேல்யூ படம் பண்ண தெரியாது. ஏன்னா என் கேமராமேன் எனக்கு மேலே யதார்த்தவாதி. நானாவது ஒரு விஷயம், கொஞ்சம் கமர்ஷியல் போகலான்டானா அவன் கையை பிடிச்சி ஏற்றுவான். தப்பு பண்ணுற இன்னும் எவ்வளோ லைவாக போட்டு போகலான்டுவான். ஸோ இப்படி இதே ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ இங்கேருந்து ஒரு மாதிரி சோழ ஒரு புது படம் காட்ட போகிறாரு. ஒரு 2 பேர் 2 எக்ஸ்ட்ரீம்லேருந்து இன்னும் தொடர்ந்து படங்கள் பண்ணுவோம். ரொம்ப சந்தோஷம். என்னோட அப்டேட்டும் சீக்கிரம் சொல்கிறேன். கேட்டதை நீங்கள் எனக்கு வந்து நான் ஒரு பெரிய தயாரிப்பு நிறுவனம், பெரிய ஹீரோ கூட அவங்க கூட ஒர்க் பண்ணணும்னு நினச்சதால இவ்வளோ டிலே. அது தப்பு தான் போல. நான் திரௌபதி 2 பண்ண போகிறேன் சீக்கிரமாக நான் முடிவு பண்ணிவிட்டு எப்போ பண்ணுறேன்றது அறிவிப்பு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி காடுவெட்டியை கொண்டாடி முடிங்க. அடுத்த அறிவிப்பு சீக்கிரம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க அத்தனை பேரும் ஜெயிக்க போகிறீங்க. ஆர்கே சுரேஷ் அண்ணன் சினிமாவில் ஒரு பெரிய சம்பவம் பண்ண போகிறார். சொன்ன மாதிரி அடுத்து நெப்போலியன் சார் ஒரு வீரமான ஹீரோ, ஒரு கிராமத்து ஹீரோ வேணும்னா ஆர்கே சுரேஷ் சார் தேடி போய் நம்ம கதை சொல்லலாம். என்கிட்ட சண்டை போட்டுருக்காரு. மீசன்னு ஒரு டைட்டிலில் கதை வச்சிருக்கேன்டா, எப்படா டைரக்ட் பண்ண போகிறேன்னு சண்டை போட்டுன்னு இருக்காரு. ரிச்சர்ட் சார் ஒரு படம் பண்ணேன். அது கடைசி 3 படம் பண்ணல. அது வாக்கு இருக்குது எனக்கு. அதை முடிச்சுட்டு வந்து கண்டிப்பாக நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பிஸி ஆகிடுவீங்க. காடுவெட்டிக்கு அப்புறம் தெரியுது. எனக்கு கமர்ஷியல் வேல்யூ அவ்வளோ பீக்கில் இருக்குது. மாசாக இருக்கீங்க ஸ்க்ரீனில் பார்க்க. உங்களை வில்லனாக இருக்கிறப்பவே எனக்கு பாம்பேலேருந்து 2 பொண்ணுங்க ஃபோன் பண்ணி உங்கள் நம்பர் கேட்டாங்க. ஹீரோ வந்ததுக்கப்புறம் எனக்கு பாம்பேயில் ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க பெரிய ஃபேன். உங்களுக்கு என்கிட்ட நம்பர் கேட்டு பயங்கர தொல்லாது. ஹீரோ ஆனதுக்கப்புறம் என்ன நல்லா நடக்க போதோ தெரியல. ஸோ பிஸி ஆகிடுவீங்க. எங்களெல்லாம் மறந்துடாதீங்க. ஸோ பல தயாரிப்பாளர்கள் இந்த படத்துக்கு இது ஒரு வெளியே தெரியாத ஒரு கூட்டு முயற்சி திரைப்படம். ஏன்னா நான் ரொம்ப 500, 100, 200ன்னு வாங்கி திரௌபதி பண்ணதால நான் வெளிப்படையாக அது கூட்டு முயற்சின்னு சொன்னேன். இந்த படத்தில் ஒரு ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக ஷேர் பண்ணி 10 lakhsக்கு மேலே ஷேர் பண்ணி பல தயாரிப்பாளர்கள் இணைஞ்சி செஞ்ச படம் வந்து இந்த காடுவெட்டி. அவ்வளோ பேருக்குமே நிறைய சோதனைகள், மன உளைச்சல். ஏன்னா ஒரு 4 வருஷம் ஒரு பெரிய அமௌண்ட்டு முடங்கி இருக்குது. சின்ன விஷயம் இல்லை.
படம் ரிலீஸ் முன்னாடி இந்த படம் சேட்டலைட் ஓடிடி கண்டிப்பாக வாங்க மாட்டாங்க, ஏன்னா இவங்க அந்த மாதிரி சம்பவம் தான் பண்ணியிருக்கிறது. ஆனால் ரிலீஸ்க்கு அப்புறம் இதுக்கான டிமாண்ட் 2 மடங்காக தான் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி எல்லோரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுங்கள், எதுவும் அவசரப்படாதீங்க. வெயிட் பண்ணிங்கன்னா ஒரு பெரிய சக்ஸஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்களை நம்பி தான் நானும் சொல்லிட்டு போய் தைரியமாக உட்கார்றேன். படத்தை ஹிட்டாக வேண்டியது உங்கள் பொறுப்பு. வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக இயக்குனர்